இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு முக்கியமான பகுதி பார்லிமெண்ட், ஓகேங்களா, பாராளுமன்றம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த பார்லிமெண்ட்டோட பேசிக்காக உள்ள என்னென்னலாம் இருக்குது, பார்லிமெண்ட்டுக்குள்ளே என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குது, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத வந்து ஒரு ஓவரால் ஒரு பேசிக் வியூ பார்க்கலாம். இப்போது பார்லிமெண்ட் அப்படின்றது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, இந்த ஐடியா வந்து நம்மளோட பார்லிமெண்ட் எதோட காப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கான்ஸ்டியூஷன்லேருந்து தான், அந்த ஐடியாவில் தான் நம்ம பார்லிமெண்ட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஆர்டிக்கல் சரத்து 79 என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட்டு கீழே யாரெல்லாம் வர்றாங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வந்து இந்த சரத்து 79 ஆர்டிக்கல் 79 வந்து சொல்லுது. ஓகே, இப்போ இந்த பார்லிமெண்ட்டு கீழே முக்கியமான 3 ஆர்கன் என்ன அப்படின்னா, ராஜ்யசபா, ஓகேங்களா, இன்னொன்று வந்து லோக்சபா, அப்புறம் இந்த பிரசிடென்ட். 3 பேர் தான் அந்த பார்லிமெண்ட் கீழே இருக்கவங்க, முக்கியமாக பார்லிமெண்ட் கீழே இருக்கவங்க. அதாவது இந்த 3 ஆர்கன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ராஜ்யசபானா என்ன, லோக்சபானா என்ன, பிரசிடென்ட், இவங்க ஏன் பார்லிமெண்ட் கீழே வராங்க, இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ராஜ்யசபான்றது வந்து மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்சபா கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ்யசபா அப்படின்னா யார் அப்படின்னா, அதாவது ஸ்டேட் இருக்காங்களா, ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாமே எங்கே இருப்பாங்க அப்படின்னா இந்த ராஜ்யசபாவில் தான் இருப்பாங்க. லோக்சபாவில் யார் இருப்பாங்க அப்படின்னா பீப்புள்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா, அந்த ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம சொல்லுவோம் இல்லையா எம்பி எலெக்ஷன், ஓகேங்களா, அந்த எம்பி எலெக்ஷன் வந்துச்சு இல்லையா, அந்த எம்பி எலெக்ட் பண்ணி ஒரு பர்சன்ஸ் நம்ம சில பேரை வந்து மேலே அனுப்பிச்சி வைக்கிறோம் இல்லையா, அவங்க தான் இந்த லோக்சபாவில் வந்து ரெப்ரசன்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ்லாம் இங்கே இருப்பாங்க, ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்லாம் இங்கே இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கும், இந்த 2 ஆர்கனுக்கும் முக்கியமாக உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்கணும். ஓகே, பிரசிடென்ட்னா உங்களுக்கு தெரியும், த ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இவர் தான் முதல் குடிமகன். ஸோ இவரோட எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எலக்டோரல் காலேஜ் மூலமாக இவரோட எலெக்ஷன் நடத்துவாங்க. அது என்ன எலக்டோரல் காலேஜுன்றதில் ஒன்றும் இல்லை. நம்மளோட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, லோக்சபாவில் இருக்க அந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், ஓகேங்களா, அப்புறம் ஸ்டேட் சட்டமன்றத்தில் இருக்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க இல்லையா, லைக் எம்எல்ஏ, இவங்க எல்லா பேரும் சேர்ந்து ஒரு எலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, யாரை எலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எலக்டோரல் காலேஜ் மூலமாக அவங்க எல்லா பேரும் சேர்ந்து எலெக்ட் பண்ணி பிரசிடெண்ட்டை எடுப்பாங்க. ஓகேங்களா, பிரசிடெண்ட்டுக்கு டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. டைரக்ட் எலெக்ஷன்னா பீப்புளால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க, அதாவது மக்கள், நம்மளால் பிரசிடெண்ட் வந்து டைரெக்டாக தேர்ந்தெடுக்க முடியாது, நம்ம ரெப்ரசன்டேட் பண்ணி அனுப்புகிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி தான் பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுற முறை. ஓகே, இவரோட பதவிக்காலம் வந்து 5 வருஷம். 5 வருஷத்தில் வந்து இவரோட பதவிக்காலம் வந்து முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், ராஜ்யசபா வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு இருந்துச்சு ராஜ்யசபா. இதுக்கு முன்னாடி ராஜ்யசபாவோட பேர். ஓகேங்களா, எங்கேருந்து வந்துச்சுன்னா இது ஒரு ஆரிஜின், மான்டேகோ செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, அவங்களோட ரிஃபார்ம்ஸ் மூலமாக தான் இந்த ஆக்ட் வந்திருக்கும். இந்த ஆக்ட் அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இருந்து இந்த ராஜ்யசபா அப்படின்ற ஒன்று வந்து இந்தியனுக்கு இருக்கும், இந்தியாவில் இருக்கும். ஓகே, இந்த ராஜ்யசபாவில் பார்த்தீங்க அப்படின்னா 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. மொத்தம் 250 மெம்பர், அதாவது கெப்பாசிட்டி வந்து 250 மெம்பர் வரைக்கும் இருக்கலாம். இப்போ இருக்கிற ராஜ்யசபாவில் வந்து 250 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து 250 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இது ஒரு பெர்மனன்ட் பாடி, இதை வந்து கலைக்க முடியாது. ஏன் பெர்மனன்ட் பாடின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இட் கேனாட் பி டிசால்வ்டு, இதை வந்து கலைக்க முடியாது. ஓகேங்களா, அதனால இது வந்து பெர்மனன்ட் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சேர்மன் யார் இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் இதோட சேர்மனாக இருப்பாங்க. இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த அவைக்கு வந்து சேர்மனாக இருப்பாங்க. இந்த ராஜ்யசபாவுக்கு வந்து இந்த மேலவைக்கு வந்து சேர்மனாக இருப்பாங்க. இதோட ஃபஸ்ட்டு சிட்டிங் என்னைக்கு நடந்துருந்துச்சா, இந்த டேட் ரொம்ப முக்கியம், மே 13. ஓகேங்களா, May 1952 இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஓகே, மே 13, 1952 ஃபஸ்ட்டு சிட்டிங். இதோட ஃபஸ்ட்டு சிட்டிங் ராஜ்யசபாவோட ஃபஸ்ட்டு சிட்டிங். ஓகே, இப்போது இதோட உள்ள யார் இருக்கா, எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க, இந்த பாடி என்ன அப்படின்றத இப்போ பார்த்தோம். இவங்க உள்ள ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்றது தான் ராஜ்யசபா. இப்போ லோக்சபா பார்க்கலாம்.
இப்போது லோக்சபா. ஓகே, இப்போ லோக்சபா என்ன அப்படின்னா உள்ளே எத்தனை மெம்பர் இருக்காங்க அப்படின்னா 545 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, 545 மெம்பர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. இங்கே இது ஒரு டெம்பரவரி பாடி, இது ஒரு டெம்பரவரி பாடி. ஓகே, இப்போது ராஜ்யசபா, பிரசிடென்ட், லோக்சபா. ராஜ்யசபானா என்னென்னு பார்த்தோம், பிரசிடென்ட்னா யாருன்னு தெரியும். லோக்சபாவில் வந்து 545 மெம்பர் இருப்பாங்க. இங்கே யார் இருப்பாங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க, பீப்புள் இருப்பாங்க. அதாவது பீப்புள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாமே லோக்சபாவில் இருப்பாங்க. ஓகேங்களா, இது ஒரு டெம்பரவரி பாடி. ஏன் டெம்பரவரி பாடினா இதை எப்போ வேணால் கிளைக்கலாம் இந்த சென்ஸ். அதாவது மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் அந்த குழு இருக்குங்க இல்லையா, அந்த குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இப்போ வந்து கவர்மெண்ட் யார் ரன் பண்ணுறாங்களோ அந்த ரன் பண்ணுற கவர்மெண்ட் கீழே தான் இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அந்த கட்சிக்காரங்க தான் இருப்பாங்க. இப்போ அந்த கட்சிக்காரங்களாம் அந்த மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மோஷன் ஒரு பில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த அவை வந்து கலைக்கப்படலாம். ஸோ அதனால் இதை வந்து எப்போ வேணால் கலைக்கலாம் தான். இப்போது 5 வருஷம் உங்களுக்கு பீரியட் இருக்குது, ஆட்சி காலம் 5 வருஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவங்க எப்போ வேணால் அந்த மோஷன் அந்த பில் பாஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் கான்ஃபிடென்ட் மோஷன் சொல்லுவாங்க, சரிங்களா, நோ கான்ஃபிடென்ட் மோஷன் கூட சொல்லுவாங்க. ஓகே, அந்த பில்லை பாஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த அவை என்ன ஆகும் அப்படின்னா கிளைக்கப்பட்டுட்டு மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து டெம்பரவரி பாடி. பட் அது அப்படி கிடையாது, அது பெர்மனன்ட் பாடி. ஓகேங்களா, ஸோ மாண்டேகு ஃபார்ம் ரிஃபார்ம், ராஜ்யசபா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் 250 மெம்பரு, இது ஒரு பெர்மனன்ட் பாடி. வைஸ் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் சிட்டிங் 13 May 1952. இங்கே அதே மாதிரி பாருங்கள் 545 மெம்பர், டெம்பரவரி பாடி, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ஓவரால் கான்செப்ட். ஓகே, அடுத்து ஓகே இப்போ பாருங்கள் பார்லிமெண்ட். இப்போது அந்த பார்லிமெண்ட் இருக்குல்லையா, அந்த பார்லிமெண்ட்டில் இருக்க இந்த 2 அவை இருக்கு இல்லையா, இந்த 2 அவையில் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்லிமெண்ட்டில் இருக்க அந்த ரெண்டு அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ். ஓகேங்களா, இது வந்து அப்பர் ஹவுஸ் மேலவை, அது வந்து லோயர் ஹவுஸ் கீழவை. அதாவது லோக்சபான்றது லோயர் ஹவுஸ், ராஜ்யசபான்றது அப்பர் ஹவுஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் சேர்மன் வந்து வைஸ் பிரசிடென்ட். நாம் ஏற்கனவே பேசணும், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேங்களா, இது வந்து அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம், மேலவை. ஓகேங்களா, இது வந்து லோயர் ஹவுஸ். இங்கே வந்து யார் சேர்மனாக இருக்காங்க பாருங்கள், ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர்ன்றது யார் அப்படின்னா உள்ளுக்குள்ள ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க இல்லையா, நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புவோம் இல்லையா, இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களுக்கு உள்ளேயே ஒரு எலெக்ஷன் வச்சு ஒரு ஸ்பீக்கரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நம்ம தேர்ந்தெடுத்த அந்த அவைக்குள்ளே இருக்க ஒருத்தவர் தான் ஸ்பீக்கரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, ஸ்பீக்கர். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து செகண்ட் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் உள்ளே யார் இருக்கா, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ஓகே, அடுத்து இங்கே வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்கே ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ரெப்ரசன்டேட் பண்ணி அனுப்பிச்ச மெம்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஓகே, இது பாருங்கள் 1952 தான் இதை வந்து இந்த பேர் மாற்றி ராஜ்யசபான்னு பேர் மாற்றி ஃபஸ்ட்டு டே வந்து 3rd April 1952 ராஜ்யசபான்னு ஒரு இது அமைக்கப்பட்டது. ஓகே, ஏப்ரல் 1952. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பேர் இருந்துச்சு இல்லையா, அதுதான் ப்ரிவேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போது இங்கே பாருங்கள் இண்டிவிஜுவல் மெம்பர் டேர்ம் வந்து 6 வருஷம். அதாவது இண்டிவிஜுவல் மெம்பர் டேர்ம்னா இந்த உள்ளே இருக்காங்க இல்லையா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ், அவங்களோட பதவிக்காலம் வந்து 6 வருஷம். ஓகேங்களா, ஒவ்வொருத்தவங்களோட பதவிக்காலமும் 6 வருஷம். ஓகே, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ரிட்டையர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி 2 வருஷத்துக்கு ஒருக்கானா 1/3 மெம்பர் வந்து இந்த அவையில் இருக்க 1/3 மெம்பர் வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா ரிட்டையர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ரிட்டையர் ஆகிட்டுன்னா அவங்களோட டேர்ம் முடியும். ஸோ 3ல் 1 பங்கு பேர் வந்து 6 வருஷம் ரிட்டையர் ஆவாங்க. அடுத்த 3ல் 1 பங்கு பேர் வந்து அடுத்த 6 வருஷம் அப்படி ரிட்டையர் ஆவாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ரிட்டையர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இண்டிவிஜுவல் மெம்பர் டேர்ம் வந்து 6 வருஷம். ஓகேங்களா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் நடக்கும்.
எலெக்ட் பண்ணுவாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும், டைரக்ட் எலெக்ஷன் நடக்காது. அதில் வந்து 1லேருந்து 3 பேர் ரிட்டையர் ஆகிறனால இந்த 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, எலெக்ஷன் நடக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இவங்களோட பதவிக்காலம் வந்து 5 வருஷம். ஓகே, 5 வருஷம் 5 இயர்ஸ் டேர்ம்ஸ் வந்து லோக்சபாவோட டேர்ம் வந்து 5 இயர்ஸ். இது வந்து டைரக்ட் எலெக்ஷன் படி தான் நடக்கும். டைரக்ட் எலெக்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பீப்புளால் எலெக்ட் பண்ணுறவங்க. ஸோ டைரக்ட் எலெக்ஷன் தான் நடக்கும். ஸோ இந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ், பீப்புள்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, இங்கே இன்டைரக்ட் எலெக்ஷன், இங்கே இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகே, பாருங்க, மணி பில் cannot be introduced. இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மணி பில்னு ஒரு பில் இருக்குது, ஒரு 3 பில் இருக்குது. ஆர்டினரி பில், மணி ஃபினான்ஸ் பில், மணி பில், அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், இந்த மாதிரி ஒரு 4 பில் இருக்குது. ஓகே, இந்த மணி பில்ன்றது வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மணி பில்லை வந்து இவங்களால இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அதாவது இந்த அவையில் வந்து மணி பில்லை பாஸ் பண்ணவோ இன்ட்ரடியூஸ் பண்ணவோ முடியாது. ஆனால் இங்கே மணி பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இவங்களுக்கு தான் அந்த ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்கும் பாஸ் பண்ணுறது. ஒருவேளை இப்போ இவங்க மணி பில்லே அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு பில் வந்து 2 அவையிலையும் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் தான் அது பில் வந்து ஆக்டாக மாறும். ஓகே, ஒரு பில்லை வந்து இப்போ வந்து இந்த அவையில் எல்லா பற்றியும் சைன் வாங்கி அடுத்த அவைக்கு அனுப்புவாங்க. அந்த அவையில் போய் அங்கே போய் இந்த சபாவில் போய் எல்லா பேரும் பாஸ் பண்ணி வரணும். ஓகே, இப்போ இவங்க மணி பில் அனுப்புகிறாங்க அப்படின்னா இவங்க சைன் போட்டாலும் போடாட்டினாலும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பில் வந்து பாஸ் ஆகிடும். ஓகே, இதுதான் மணி பில்னு சொல்கிறாங்க. இந்த பில்லுக்கு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. இந்த பில்லை இவங்க மட்டும்தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், இவங்களால் வந்து ஆர்ஜின் பண்ண முடியாது. ஓகே, இது மணி பில். இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து ஜாயின்ட் சிட்டிங் பண்ணுவாங்க, வைஸ் பிரசிடெண்ட்டால் பண்ண முடியாது. இந்த அவையோட சேர்மன் நான் ஏற்கனவே யாருன்னு சொல்லியிருக்கேன், வைஸ் பிரசிடென்ட் சொல்லியிருக்கேன், இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட். இங்கே பாருங்கள், ஸ்பீக்கர் தான் இந்த அவையோட சேர்மனாக இருப்பாங்க. ஓகே, இப்போ ஜாயின்ட் சிட்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு விஷயம் ஒரு கருத்தில் வந்து 2 பேத்துக்கு முரண்பாடு இருக்குது, 2 சபைக்கு முரண்பாடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஜாயின்ட் சிட்டிங்னு ஒன்று வந்து அழைப்பாங்க. ஓகேங்களா, ஜாயின்ட் சிட்டிங் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கு தலைமை பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் தான் அதுக்கு வந்து தலைமை ஏற்றுக்குவார். அந்த ஸ்பீக்கர் தான் 2 அவையும் ஒன்றா வச்சு ஜாயின்ட் சிட்டிங்னு ஒன்று பண்ணி அது ஓகே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு பார்த்துட்டு அந்த தீர்வுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாயின்ட் சிட்டிங் யார் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பீக்கர் தான் பண்ண முடியும், வைஸ் பிரசிடென்ட் தான் பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, பட்ஜெட். இவங்களுக்கும் பட்ஜெட்டில் பங்கு இருக்குது, ஆனால் இவங்களால் ஓட் பண்ண முடியாது. என்ன ஓட்? அது என்ன ஓட்? அதாவது கிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஒரு கிராண்ட் கொடுக்கணும், ஒரு நிதி உதவி கொடுக்கணும், இல்லை பட்ஜெட்டில் வந்து ஏதாவது ஒரு அடிஷ்னலாக ஆட் பண்ணணும், கம்மி பண்ணணும்னா பட்ஜெட்டில் யாருக்கு அதிகமாக பவர் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கவங்க தான் பவர் இருக்குது, அங்கே இருக்கவங்களுக்கு பவர் கம்மி தான். ஓகே, கேன் ஒன்லி டிஸ்கஸ், அவங்களால டிஸ்கஸ் பண்ண மட்டும்தான் முடியும். இதை சேர்த்துக்கலாம், இதை சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர்த்து ஓட்டிங் ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இங்கே அப்படி கிடையாது, லோக்சபாவுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ஓகே, இதுவும் ஒரு முக்கியமான வித்தியாசம். அடுத்து பாருங்க, நேஷ்னல் எமர்ஜென்சி டிஸ்கன்யூ. இப்போது ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி இந்தியாவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி இன் த சென்ஸ் ஒரு ஆர்டிகல் 352 படி இந்தியாவில் வந்து ஒரு அவசர கால நிலை, ஒரு அவசர சட்டம் ஒரு பிரசிடென்ட் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த நேஷ்னல் எமர்ஜென்சி எப்போ போடுவாங்க அப்படின்னா, இப்போ மற்ற நாட்டுக்காரங்க வந்து நம்ம மேலே வார் தொடுத்தானாலோ இல்லை உள்ளுக்குள்ளே சண்டை நடந்தானாலோ ஒரு பதட்டமான நிலவரம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டயத்தில் வந்து பிரசிடென்ட் வந்து அந்த எமர்ஜென்சி போடுவார். ஓகே, நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. அந்த எமர்ஜென்சி ஆர்டிகல் 352, அந்த எமர்ஜென்சி போடும்போது அந்த எமர்ஜென்சியை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் இருக்குது. ஓகே, எமர்ஜென்சியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவைக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. ஆனால் அந்த எமர்ஜென்சியை வந்து ஆர்ஜின் பண்ணுறதுக்கு 2 பேத்துக்குமே இருக்குது. இவங்களும் அதை சொல்லலாம், இவங்களும் அதை சொல்லலாம். ஆனால் அதை வந்து டிஸ்கண்டினியூ யாரால் பண்ண முடியும் அப்படின்னா இவங்களால் மட்டும்தான் முடியும். அதாவது எமர்ஜென்சி பீரியட் போதும் அப்படின்னு பில் பாஸ் பண்ண அந்த பவர் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. யாருக்கு? லோக்சபா. ஓகேங்களா, பீப்புள்ஸ் ஹவுஸ் அதுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் வேறு இருக்குப்பா, பீப்புள்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. பீப்புள் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து ஆர்டிகல் 249, ஆர்டிகல் 312. இது ரொம்ப முக்கியமான 2 ஆர்டிகல் ராஜ்யசபாவுக்கு.
என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஆர்டிகலுக்கும் ராஜ்யசபாவில் எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்குது. ஓகே, ஆர்டிகல் 249 என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகல் படி லிஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ 3 லிஸ்ட்டு பிரிச்சிருப்பாங்க. அதாவது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே, இந்த பவர் படி இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வந்து யூனியனுக்கு மாற்ற முடியும். ஓகே, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்டை வந்து இவங்களால் அந்த ஆர்டிகல் 249 மூலமாக மாற்ற முடியும். அதுதான் அந்த ஆர்டிகல் 249. அந்த பவர் வந்து லோக்சபாவுக்கு கிடையாது. இப்போ ஆர்டிகல் 312 ஆல் இந்தியா சர்வீசஸ். ஆல் இந்தியா சர்வீசஸ் வந்து யாரால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டிகல் 312 மூலமாக ராஜ்யசபாவால் பண்ண முடியும். இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் ஏன் அப்படின்னா இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் ஃபெடரலிசத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். அதாவது கூட்டாட்சிக்கு இது ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். ஓகே, இந்த பவரை வந்து இவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் ராஜ்யசபாவோட ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, அடுத்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இல்லாட்டி நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஓகே, இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது ஒரு டெம்பரரியான பெர்மனன்ட் பாடி கிடையாது. இது ஒரு டெம்பரரியான ஒரு பாடி. யார்? லோக்சபா. இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோ இல்லை நான் கான்ஃபிடன்ஸ் மோஷனோ அவங்க வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த அவை வந்து கலைக்கப்படும். எந்த அவை அப்படின்னா லோக்சபா கலைக்கப்படும். ஓகே, லோக்சபாவில் யார் உட்காந்துருக்கா? இப்போ ஜெயிச்சு பவரில் இருப்பாங்களே அந்த கவர்மெண்ட் தான் உட்காந்துருக்கும். அப்போ அந்த மினிஸ்டர்ஸ் எங்கள் அரசாங்கத்துக்கு மேலே எங்களோட கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு தீர்மானத்தை அவங்க பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, நம்பிக்கை இல்லா தீர்மானம் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த அவை கலைக்கப்படும். அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும்னா அடுத்த எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் திருப்பி வந்து லோக்சபாவில் வந்து உட்காருவாங்க. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த ப்ரொசீஜர் வந்து இங்கே கிடையாது. ஏன்னா இது வந்து பெர்மனன்ட் பாடி, இதை கிளைக்கவே முடியாது. அடுத்து பாருங்க, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், ஃபினான்ஸ் பில். ஓகே, இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ன்றது என்ன அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு மாடுலேஷன் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒன்று நீக்கணும் எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுற ஒரு பில். ஓகே, அப்புறம் ஃபினான்ஸ் பில். ஓகேங்களா, நிதி சம்மந்தப்பட்ட ஒரு பில். இது ரெண்டையுமே யாரால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா ராஜ்யசபாவால் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சேம் இவங்களாலையும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், ஃபினான்ஸ் பில், அப்புறம் இதோடு சேர்த்து மணி பில், இது மூணையும் இவங்களால் பண்ண முடியும். ஸோ இவங்களோட ஃபங்க்ஷனில் இதுவும் அடங்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி. 3 எமர்ஜென்சி, அதாவது 3 எமர்ஜென்சி இருக்குது. ஒன்று வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி, இன்னொன்று வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, இன்னொன்று வந்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. நீங்கள் நேஷ்னல் எமர்ஜென்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360. இந்த ஆர்டிகல் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி, இது ஸ்டேட்டுக்கான எமர்ஜென்சி, இது வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இந்த 3 ஆர்டிகல் இந்த 3 எமர்ஜென்சியுமே இவங்க வந்து ஆர்ஜின் பண்ண முடியும். ஆர்ஜினேட்னா அந்த பில்லை வந்து இவங்க வந்து ஆர்ஜினேட் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி இவங்களாலேயும் அந்த 3 எமர்ஜென்சியுமே பில் பாஸ் பண்ண முடியும். இங்கேயும் இந்த சபையிலையுமே இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணலாம், பிகின் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஓவரால் ஒரு வியூ எதை பற்றின அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்ற ஒரு 2 அவைகளை பற்றின ஒரு வியூ. ஸோ பார்லிமெண்ட்டில் 2 அவைகள் இருக்குது. இந்த 2 அவைகளோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இவங்களோட முக்கியமான பொறுப்புகள் என்னென்னன்றதை பார்த்தோம். அதுபோக நம்ம யாரை எலெக்ட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு வந்து இன்டெரக்டாக யார் எலெக்ட் ஆகிறா அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் இவங்க 2 பேர்த்தோட ஃபங்க்ஷன்ஸ், ஒரு ஓவரால் ஃபங்க்ஷன்ஸ். இன்னும் அடிஷ்னலாக இருக்குது, நம்ம நீ அடுத்து போக அதை உள்ளே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.